சுட சுட சாதத்தோட கோவக்காய் பப்பு ஊற்றி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பாங்கரை நம்ம வீட்டு சமையலில் இன்றைக்கி ஆந்திரா ஸ்டைல் கோவக்காய் பப்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 100 கிராம் துவரம் பருப்பு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை குக்கரில் சேர்த்துக்கலாம். கோவக்காய் ஒரு 150 கிராம் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் 2 வெங்காயம், ஒரு பூண்டு, ஒரு பெரிய பச்சை மிளகாவோ ஒரு 4 பச்சை மிளகா, ஒரு 2 தக்காளி, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு திட்டமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இதெல்லாம் நல்லா மூழ்கிற அளவுக்கு, ஏன்னா அப்புறம் ரொம்ப தண்ணி ஆகிடுச்சுனாலும் நல்லா இருக்காது. இது கொஞ்சம் நல்லா திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம இப்போ குக்கரை மூடி போட்டு பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ எப்படி ரெடி ஆகிருக்குன்ட்டு பார்க்கலாம். இதுபோல் வெந்துடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம தாளிச்சுக்கிடலாம். இப்போ தாளிப்புக்கு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகும் ஜீரகமும் சேர்த்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்து இப்போ நல்லா கோவக்காய் பருப்போட தாளிச்சாச்சு. கலந்து விட்டுக்கலாம். இப்படி அளவுக்கு கொத்தமல்லி தலை தூவிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய கோவக்காய் பப்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.